அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு வணக்கம். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், நம்ம முருங்கைக்காய் சாப்பாடு, முருங்கைக்காய் சாதம், சீரக சாம்பார், சில்லி சிக்கன் லெக் பீஸ், நாட்டுக்கோழி. அடுத்தது முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் வரைக்கும் கை கொடுத்துட்டு சீரக சாம்பார் அரிசி. இது வந்து பீக்கங்காய், வெத்தலை பாக்கு, பனானா, ரெட் பனானா ரெடி பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இது என்ன டைமில் சாப்பிட்றதா இல்லை அப்படியே சாப்பிடுங்க? அவ்வளோ நேரம் டைமர் வந்து நடுவில் நம்ம வீடியோ கட் பண்ணுறேன் அப்படின்றது தான் டைம். ஓ, அது எவிடன்ஸுக்காக. ஆமாம், ரைட், ஓகே. நான் சாம்பார் ஊற்றிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி, ஸ்டார்ட் பண்ணட்டுமா? 5 4 3 2 1 நீ ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் சாதம். சீரக சாம்பாருக்கு அருமையாக இருக்கும். கல்யாண விருந்து சாப்பாடு மாதிரி இருக்குது. முட்டை வச்சிருக்கு, முட்டையும் சொல்லவே 2 முட்டை வச்சிருக்குது. அது வெள்ளையாக இருந்தது, அதனால் வெள்ளையாக இருந்தது தெரியல, வெள்ளைக்கு வெள்ளை தெரியல. முருங்கைக்காய் சாம்பார் பழைய காலத்து இது. முருங்கைக்காய் தக்காளி, என்ன பிரியாணி எது சொன்னாலும் நம்ம பாரம்பரிய முருங்கைக்காய் சாம்பாருக்கு நிகர் முருங்கைக்காய் சாம்பார் தான். முருங்கை கடிச்சு பிடிச்சு இதுதான் சூப்பர். மழை சரிஞ்சு வந்துருச்சு. முருங்கைக்காய் சாம்பாருக்கு 65ங்கிறது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் இருக்குதா? நல்லா இருக்குது. சாம்பார் பத்தாது போல் இருக்கு. இது சைவத்துக்கும் அசைவத்துக்கும் சண்டையா? இந்த சைவமே வச்சு சாப்பிடலன்னு சொல்கிறாங்கன்றதுனால சாம்பார் வச்சு அப்புறம் அசைவம் சாப்பிட்றவங்களுக்காக கொஞ்சம் 65 வச்சு நல்லா சாம்பார் சூப்பர். முருங்கை சாம்பார், பருப்பு சாம்பார், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷன் தான். சிலர் மீன் நல்லா பொரிச்சு சாப்பாடு வச்சு ரசம் ஊற்றி மீன் வச்சு சாப்பிடுவாங்க. இது கூட மீன் வச்சுக்கலாமே. அது வேணால் தனியாக வேறு ஏதாவது பண்ணி பார்ப்போம். ரசம் சாப்பாடு வச்சு மீன் வறுவல் 65 நல்லா ருசியாக தான் இருக்குது. அம்மா கொஞ்சம் இன்றைக்கி வேகமாக சாம்பார் வச்சுட்டாங்க, நல்லா வந்துச்சு. வேகமாக சமைச்சு அது சூப்பராக பண்ணுறது. இல்லை திடீர்னு ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது மட்டும் ஏதாவது வச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக வீடியோ வந்து நம்ம ஏன் எடிட் பண்ணி போடுது அப்படின்னா, இப்போ ஓட விட்டோம் அப்படின்னா 15-14 நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே ஓடும். வீடியோ 20 நிமிஷத்துக்கு பார்க்க முடியாது அப்படின்றனால அதனால தான் எடிட் பண்ணுறது வழி. ஏமாத்துறதுக்கோ அதெல்லாம் கிடையாது. யாரும் வரைக்கும் சொல்லலை நம்மள அவசியம். ஏமாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இன்னும் ஏதாவது 2 பங்கு நான் சாப்பிடுவேன். அதனால் இதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தயிர், சால்ட், உப்பு கொடுவீங்க தேவையில்லையா? பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உப்பு எடுத்துக்கலாம். தயிருக்கு 65 சூப்பராக இருங்க. உப்பு எடுக்கிட்டாங்க. வேணாம் விட்டுருங்க.
சாம்பார் எடுத்துக்கேன். கொஞ்சம் கூட சாம்பார். சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். ஏரோட லெக் பீஸ், லெக் பீஸ் காலி. அப்படி பின்னால் பாயாக்கும் அப்பளும் நல்லா. தண்ணி குடிக்கவே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் சதையாக இருக்கணும். மட்டும் சதை மற்ற எம்பு சதை இதெல்லாம் உண்டு. அதான் முடிச்சா முட்டை மட்டும் தான் தெரியும். சாம்பார் சாப்பிட்டா கட்டி வாழை பண்ணி சாப்பிடணுமா? அதாவது ட்ரை ஃப்ரூட்டும் வெத்தலையும். இதுதான் பீடா. பீடா தயாரிச்சுக்கிறோம். இது வெத்தலை போட்டாவே ஸ்வைன்னு இறங்கின மாதிரி ஆகிடலாம். முருங்காய் சாம்பார், ஒயிட் ரைஸ், முட்டை, கோழி பக்கடா, சில்லி சிக்கன் சூப்பராக சாப்பிட்டு வச்சு அருமையாக இருக்குது. சரி, நம்ம வழக்கமாக குடிக்கூடிய இதை குடிச்சிட்டு மறுபடியும் பேசுவோம். தண்ணி விட்டு குடித்தோடனே தண்ணி குடிச்சிருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். குடிச்சாச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த டிஎஸ் வந்து கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டி, கொழுப்பினால் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், இறுதி அடைப்பு, கொழுப்பினால் வரக்கூடிய பிபி, அஜீரண கோளாறு, ஃப்ரீ மோஷன், இந்த 6 வேலையை அருமையாக செய்யும். இதை வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். செய்கிறது எப்படி சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். அது முழுசும் பார்த்துட்டு அதுமாதிரி செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்கிறதுக்கு நேரம் ஆகுங்க, நம்மகிட்ட வாங்கிக்கிங்க. நம்மகிட்ட வந்து வெப்சைட்டு, வாட்ஸ்அப்லேயும் வருமா? வாட்ஸ்அப். இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா புது நம்பர் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஹாய் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அதிலே சூஸ் ப்ராடக்ட் வரும். என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு செலக்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதே லிங்க் கொடுக்கும். அந்த லிங்க்ல போய் அப்படியே பே பண்ணிக்க வேண்டியதான். எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லையும் போட்டுங்க. நேராக வந்து வாங்கிடுவோம், தப்பில்லை. இது வந்து பஃபலோ கீ டிஎஸ் சின்ன பாட்டில், அடுத்த பாட்டில். இன்னும் பெரிய பாட்டில் வேணுன்னா கடையில் வாங்கிங்க, நேரடியாக வாங்கிங்க. மேற்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டுறாங்க. பாய்.